வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி புதினா புலாவ். புதினாவை வச்சு செம்ம டேஸ்டியான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி. செம்ம டேஸ்டியாக இருக்கும், செய்யறதும் ரொம்ப ரொம்ப ஈஸி. வாங்க இனி இதை நம்ம எப்படி செய்யறதுங்கிறத பார்க்கலாம். இது செய்யறதுக்கு தேவையான பொருட்கள்: முதல்ல அரைக்கிறதுக்கு புதினா இலைகள் 1 கப், கொத்தமல்லி இலைகள் 1/2 கப், இஞ்சி 6 கிராம், பூண்டு 4-5, பச்சை மிளகா 1-2, துருவிய தேங்காய் 1 டேபிள் ஸ்பூன், ஜீரகம் 1/2 டீஸ்பூன், தண்ணீர் 1/4 கப். புதினா புலாவ் செய்யறதுக்கு எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன், ஏலக்காய் 2-3, கிராம்பு 2-3, பட்டை ஒரு சின்ன துண்டு, பிரியாணி இலை 1, வெங்காயம் ஒரு மீடியம் சைஸ் அளவுக்கு, தக்காளி 1/2 கப், மிளகாய்த்தூள் 1/2 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், பாஸ்மதி அரிசி 1 கப், தண்ணீர் 1½ கப், உப்பு தேவையான அளவு. முதல்ல மிக்ஸி ஜாரில் புதினா இலைகள், அப்புறம் கொத்தமல்லி இலைகள், ஒரு இன்ச் அளவுக்கு இஞ்சி, 4-5 பூண்டு பற்கள், 1-2 பச்சை மிளகா, துருவிய தேங்காய், ஜீரகம், கொஞ்சமாக உப்பு. முதல்ல தண்ணி சேர்க்காம இதை கொரகொரப்பாக அரைச்சிட்டு இதில் 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்ல ஒரு பேஸ்ட் பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் அல்லது எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா இதில் மசாலா பொருட்கள் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை சேர்த்து இதை ஒரு 30 செகண்ட்ஸுக்கு சாட்டே பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு வெங்காயத்தை சேர்த்து வெங்காயம் லைட்டாக பொன்னிறமாக மாறுற வரைக்கும் வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கிடுச்சு. இப்போ அரைச்சி வச்சிருக்கிற மசாலா பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கோங்க. இதோடைய பச்சை வாசனை போய் எண்ணெய் லைட்டாக பிரிஞ்சு வரணும். அது வரைக்கும் இதை நல்லா வதக்கி கொடுங்க. 1-2 நிமிஷம் வரைக்கும் ஆகலாம். பாருங்க, எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு, பச்சை வாசனையெல்லாம் போயிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் 1/2 கப் அளவுக்கு தக்காளி சேர்த்துட்டு தக்காளி நல்லா சாஃப்டாக வர வரைக்கும் இதை நல்லா வதக்கி கொடுங்க. தக்காளி வதங்கினதுக்கு அப்புறமா இதில் மஞ்சள் தூள், மிளகாய் தூள் சேர்த்து நல்லா வதக்கி கொடுத்துக்கோங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூளை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக உப்பு, ஊற வச்சிருக்கிற பாஸ்மதி அரிசி, நான் 1 கப் பாஸ்மதி அரிசியை ஒரு 1/2 மணி நேரம் ஆல்ரெடி தண்ணியில் ஊற வச்சுருந்தேன், அதை சேர்த்துக்கோங்க. 1 கப் பாஸ்மதி அரிசிக்கு 1½ கப்பு தண்ணி கரெக்டாக இருக்கும். நல்ல மெதுவாக இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. அழுத்தம் கொடுத்துடாதீங்க, அரிசி உடையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் இந்த தண்ணியை டேஸ்ட் பண்ணி பாருங்கள். தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை 1-2 விசில் வரைக்கும் ப்ரெஷர் குக் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாம் நல்லா வெந்துருச்சு. திறக்கும் போதே அவ்வளோ வாசனையாக இருக்கு. இப்போ ஜென்டிலாக இதை மிக்ஸ் பண்ணி கொடுங்க. இந்த மாதிரி சைட்லேருந்து எடுத்து இதை மெதுவாக ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணணும். இல்லைனா ஈஸியாக குழையறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அரிசியும் உடையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி ஜென்டிலாக எல்லாத்தையும் கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளவுதாங்க, நம்மளுடைய செம்ம டேஸ்டியான ஈஸியாக செய்யக்கூடிய புதினா புலாவ் தயாராகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள். பாருங்கள், பார்க்கவே சூப்பராக இருக்குது. குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க.
புதினா புலாவுக்கான சில குறிப்புகள். வறுக்கும் போது முந்திரி பருப்பு இல்லைனா மற்ற நட்ஸ் கூட நீங்கள் சேர்த்து வறுத்துக்கலாம். விருப்பப்பட்டீங்கன்னா காய்கறிகள் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். கேரட், பட்டாணி, உருளைக்கிழங்கு, பீன்ஸ், பன்னீர் போன்றவைகளை இதோட நீங்கள் சேர்த்து செய்யலாம். அதே மாதிரி மசாலா பொருட்கள் சோம்பு, அன்னாசி பூ போன்றவைகளையும் நீங்கள் வதக்கும் போது எக்ஸ்ட்ராவாக சேர்த்து வதக்கிக்கலாம். பச்சை மிளகாயோடைய அளவை கூடுதலாகவோ குறைவாகவோ உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. எந்த அரிசி வேணாலும் பயன்படுத்திக்கலாம். அந்த அரிசிக்கு ஏற்ற மாதிரி தண்ணி அளவை மாற்றிக்கோங்க. அரிசியை ஊற வைக்கிறதுக்கு மறந்துட்டீங்கன்னா 1 கப் அரிசிக்கு 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். இதை குறைவான தீயிலேயே சமைச்சுக்கோங்க. இதை சமைக்கிறதுக்கு 15 நிமிஷம் வரைக்கும் ஆகலாம். அது வரைக்கும் எவ்வளோ விசில் வருதோ அந்த விசிலை கணக்கெடுத்துக்கோங்க. சப்போஸ் 1 விசில் வந்ததுன்னா 1 விசிலோட நிறுத்திக்கோங்க. 2 விசில் வந்ததுன்னா 2 விசில் வரைக்கும் ப்ரெஷர் குக் பண்ணிக்கோங்க. ஆனால் 15 நிமிஷம் வரைக்கும் ஆகலாம். இதை குக்கர் இல்லாமல் நீங்கள் ஓப்பன் பேனில் கூட சமைச்சுக்கலாம். பாத்திரத்தை மூடி குறைவான தீயில 10லேருந்து 15 நிமிஷத்துக்கு வேக வச்சிங்கன்னா சரியாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.